ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. தேரை வந்து நம்ம வந்து லைவாக வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதில் ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னு சொன்னால், தேர் டைம்லே அன்றைக்கி நைட் வந்து கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷன் ஒன்று மாதிரி இருந்துச்சு, இந்த கார்னிவல் ஏரியா ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து போய் ப்ளே பண்ணோம். அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு, என்னென்ன கார்னிவல் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்றது ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைன்னா சொல்லி கேளுங்க, கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோ அங்கே போகணும். இதில் பாரியா இது போகலையா? சரி வாப்பா, அங்கே போகும். அப்படியே விளங்குறது பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொந்த கிணத்துள்ளுக்கு வந்து பைக்குகளில் விடுவாங்க இல்லையா? ஸோ அது மார்க்கல் எங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இது நான் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு செப்பரேட் தான். அது வந்து பெரிய வீடியோவாக இருக்கும், அதனால் செப்பரேட் வீடியோ வந்து உங்களுக்கு 2 டேஸில் வந்துடும். இங்கே முன்னுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் மாதிரி பெருசாக அந்த காற்றடிச்சு செஞ்சுருப்பாங்களே, அதில் வந்து பிள்ளைகள் மேலே போயிட்டு ஒரு வீடு மாதிரி இருக்குது, மேலே போயிட்டு விளையாடலாம். அது மாதிரி அது முன்னே கோச் போகிறது இருக்குது. அதுக்கான பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இருக்குது, அதோட இது மாதிரி மேலே பறக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று அங்கிட்டு ஜெட் ஒன்று இருக்குது, அங்கே பாருங்கள், அதுவும் மேலே பறக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கிட்டு ஓரத்தில் விளங்குறதும் அது மாதிரி அந்த பறக்கிற சிஸ்டம் ஒன்று தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் க்ளோஸில் கொண்டு போய் காட்டுறேன். ஓகே, ஸோ அப்படி முன்னுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு ஜெட்டை பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்றதை பார்க்கலாம். ஓகே, மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு வச்சுக்கலாம். நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நைட் வீடியோஸ் வந்து நம்ம நிறைய எடுத்து போகிறது ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்ம வியூஸ் நிறைய நைட் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ அதனால் ஏன்னா மட்டும் நைட்டில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கட்டாயம் போய்ட்டு வீடியோ எடுத்து போட்டுருவேன். ஸோ அது இல்லாமல் டேயில் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்டு போட்டு விட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி வீடியோஸ் போட்டு கை உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து கீழே இருந்து ஏறி இன்னும் கைக்கு பறக்குது. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் பறந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது பிறகு இப்படி மேலே உயரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே உயரும். ஸோ அப்படி தான் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும். எல்லாமே ஐடோலிக்கில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன். நிறைய இருக்குது இது மாதிரி விளையாட்டுகள். எல்லாமே 500 ரூபா கீழே தான் டிக்கெட்ஸ், 350 ரூபா அப்படி தான் டிக்கெட்ஸ் போட்டுருக்காங்க இப்போ பர்சன்.
ஓகே மக்களே, இப்போ நான் வந்து உங்களை கூட்டு போகிறது இந்த ஸ்பைடர்மேன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு தான் ஏன்னா இப்போ இதுங்களுக்கு கூட்டு போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன், கிட்டத்து கூட்டு போயிட்டு இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரைடு ஒன்று போக போகிறேன். முதல்ல வந்து நம்மளோட சின்னவனுங்கள் 2 பேர்த்து மட்டும் அனுப்பியிருந்தேன். இப்போ நானும் இவங்களோட சேர்ந்து போயிட்டு இந்த ரைடை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், வாங்க போகலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு ஒன்று முடிஞ்சிட்டு அதில் அந்த க்ரௌட் ஃபுல்லாக கீழே இறங்குது. க்ரௌட் கீழே இறங்கின பிறகு நம்ம போயிட்டு 400 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஸோ மேலே போகணும். ஒருத்தருக்கு வந்து 400 ரூபா, நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஸோ 1200 ரூபா டிக்கெட் எடுத்து மேலே வந்து போகலாம். ஓகே, ஓகே மக்களே, ஸோ இப்படி எனக்கு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே மேலே வந்துட்டோம்னா கிட்ட போன கைக்கு நமக்கு தேவையான இடத்துல போய்ட்டு உட்காந்துக்கலாம். நம்ம வந்து முன்னுக்கு உட்காராமல் அங்கே பின்னுக்கு போய்ட்டு பார்ப்போம். எனக்கு அதை இடம் இருக்கானே, ஏன்னா இங்கே வந்து லைட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது. பின்னுக்கு வந்து லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம வந்து அங்கே போய்ட்டு உட்காந்து கிளியராக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இங்கே போய்ட்டு நம்ம உட்காரலாம். அடுத்து நம்ம 3 பேத்துக்கும் ஒரே இடத்துல உட்காரக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ சின்னவன் 2 பேர்த்தையும் அங்கிட்டு போட்டு இங்கிட்டு நான் உட்காந்துக்கிறேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே உட்காரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 சீட் பக்கத்தில் இருக்குது, அதனால் இதில் உட்காந்துக்கலாம். முதல்ல வந்து இவங்க 2 பேர்த்தை ஏற்றி விட்ருவோம். மேலே தூக்கிட்டு உட்காந்து வாங்கி உட்காருங்க. ஒரு ஆள் நீனும் உட்காரு, உட்காரு. ஓகே மக்களே, நம்ம வந்து பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். முதல்ல வந்து கிரவுண்ட் லெவலில் போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு சைடுக்கு சாய்ச்சி மேலே தூக்கி அந்த ஸ்பைடர்மேன் ஃப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே வந்து ஸ்பைடர்னு தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த ஸ்பைடர் விளையாட்டுன்னு தான் போட்டிருக்கு. ஓகே, நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள், ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் ஒரு 4 பேர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு. மற்றபடி ஏதாவது பதிவு பண்ண நினச்சேன் கமெண்ட்டில் பதிவு பண்ண. நீங்கள் இது மாதிரி விசிட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி கார்னிவலுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எந்த உங்களுக்கு வந்து ஸ்பைடர் பிடிச்சிருக்கா, இல்லை இப்போ அந்த ஜெட் வந்து அது மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை போனால் அந்த என்னது சொல்லுவாங்க மாரக்கல் இந்த இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி விளையாட்டு வந்து பிடிச்சிருந்துச்சா, எதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஒரு சைடுக்கு முதல்ல வந்து சுற்றுது, அதுக்கு பிறகு அடுத்த சைடு அப்படியே ரொட்டேட் ஆகுது, அந்த சைடு சுற்றுது, அது அப்படி ஒவ்வொரு சைடுக்கு ரொட்டேட் ஆகும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரம் கூடிக்கிட்டே போகுது. நல்லா முடிச்சுக்க இருக்கு ஒன்றும் அதாவது பிடிச்சிக்கடா விட்டுறா, நல்லா பிடிச்சிக்க நான் இருக்கேன் தானே, பிடிச்சிக்க ஒன்றும் ஆகாது, இருக்கு பிடிச்சிக்க, உழுக மாட்டேன், கம்மி இருக்கு, பிடிச்சிக்க இருக்கு. பயமா இருந்தா குடிச்சுக்க நல்லா இருக்கு. ஒன்றும் ஆகாது, பிடிச்சி ஷானை கூட்டு வந்திருக்கேன் மக்களே. ஷான் பார்த்தீங்கன்னா பயப்படுறான். சரி பிடிச்சி அப்படியே ஒன்றும் ஆகாது. கண்ணை மூடிக்கு பயமாக இருந்தா அவ்வளவுதான். இப்போ நிப்பாட்டிடுவாங்க, இனிப்பெல்லாம் போக மாட்டாங்க.
குடிக்கிற அப்படி நான் காலை குடிச்சிட்டு தான் இருக்கேன். நேராக நில்லு, இப்படி பனியும் வர தேவையில்லை, நல்ல நேராக நில்லு. நல்லா இறுக்கி பிடிச்சிக்க இந்த பாட்டு. இப்போ நுப்பாட வராங்க, பிடிச்சிக்க இருக்கு. இதை கம்பியாக பிடிச்சிக்கிறான்ல. பயம் போயிருச்சா?
இது வேகமில் போட்டாங்களே ஷாப்பிங் பண்ணி தரீங்களா ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணி இன்னும் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னொரு 4 பேருக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப் கொண்டு போய் காட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த முறை தேர் விளையாடுங்களா இல்லை போன முறை தேர் விளையாடுங்களா இப்போ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு இது மாதிரி விளையாடுங்களா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு 2 or 3 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே.